27வது ഗദ്യഭാഗം. തദാനീം അഭി പാർശ്വവർത്തിനം ആത്മജം ഇവ അനുശോചന്തം അഭിവീക്ഷമാണഃ മൃഗ ഏവ അഭിനിവേശിതമനാഃ വിസൃജ്യ ലോകം ഇമം സഹ മൃഗേണ കളേബരം മൃദം അനു ന മൃദ ജന്മ അനുസ്മൃതിഃ ഇതരവത് മൃഗ ശരീരം അവാപ. തദാനീമപി പാർശ്വവർത്തിനമാത്മജമിവാനുശോചന്തമഭിവീക്ഷമാണോ മൃഗ ഏവാഭി നിവേശിതമനാ വിസൃജ്യ ലോകമിമം സഹ മൃഗേണ കളേബരം മൃദമനു ന മൃദജന്മാനു സ്മൃതിരിതരവത് മൃഗശരീരമവാപ. തദാനീം അഭി மிருத்யு பரதனோடு பக்கத்துல வந்த நேரத்துல கூடியும் மரண நேரம் வந்தாச்சு அப்படின்னு தெரியற நேரத்துல கூடியும் அவருக்கு பகவத் சிந்தனை மனசுக்குள்ள வரவே இல்லை. அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் பண்ணிண்டு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அவஸ்தையில வந்து சேர்ந்து யோகபிரஷ்டு சம்பவிச்ச அவருக்கு மரண நேரத்துல கூடியும் பகவத் சிந்தனை மனசுக்குள்ள கடந்து வரவே இல்லை. மனசு அப்படிங்கிறது அவரை ஆட்டி படைச்சது. ததானீம் அபி பரதனோடு பக்கத்துல அந்த மிருத்யு வந்த நேரத்துல கூடியும் பார்ஷ்வவர்த்தினம் அவரோடு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அனுசோஜந்தம் அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற தொடர்ந்து அழுதுண்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்பா எந்திரப்பா எந்திரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மஜம் இவா புத்திரன மாதிரி வளர்த்தின்னு இருக்கிற வளர்த்து புத்திரனான மான் குழந்தைய சொந்தம் புத்திரன மாதிரியாக்குமே அவரு அந்த மான் குழந்தைய வளர்த்தின்னு இருக்கார். இப்போ மான் குழந்தைய சொந்தம் புத்திரன மாதிரியே அபிவீட்சமானஹா நன்னா பரதன் பார்த்துட்டே இருந்தார். கண்ணால அந்த குழந்தைய விட்டு போக மாட்டேன் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தார். மிருகே ஏவா அந்த மானிலேயே அபினிவேசிதமனாகா கூட்டி சேர்த்தி வச்ச மனசோடு கூடிட்டு அந்த மானிலேந்து பறிச்செடுக்க முடியாத மனசோடு கூடிட்டு இமம் இந்த லோகம் லோகத்தை மிருகேன சகா மான் குழந்தையோடு கூடிட்டு விசൃജ്യ வெடிஞ்சார். அவரோட சரீரத்திலேந்து இந்த ஜீவாத்மா போகும். அந்த ஜீவாத்மா பிரயாணம் போறத இந்த பூமியில இருக்கிற மான் குழந்தைய கூட கூட்டிட்டு போறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. அதனால அந்த மான் குழந்தையோடு கூடிட்டு இந்த உலகத்தை வெடிஞ்சு இமம் லோகம் விசൃജ്യ மிருகேன சக இமம் லோகம் விசൃജ്യ மான் குழந்தையோடு கூடிட்டு இந்த உலகத்தை வெடிஞ்சார் அவரு. மிருதம் இறந்து போன களேபரம் சரீரத்தோடு கூடிட்டு மிருதம் களேபரம் அவரோடு சரீரத்திலேந்து அந்த ஜீவாத்மா கிளம்பினோன. சரீரம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த அட்டாச்மெண்ட்டும் அந்த சரீரத்துக்கு இருக்காது. சாதாரணமாயிட்டு எல்லாருக்கும் அந்த சரீர சம்பந்தமான ஞாபகங்களும் அந்த இறந்து போறதோடு கூடிட்டு இல்லாம போயிடும். சரீரம் சிகிரிச்சாக்கும் ஜீவாத்மா இந்த உலகத்துல பலதும் அனுபவிக்கிறது. ஸ்தூல சரீரம் இல்லாம ஆயிடுச்சுன்னா ஜீவாத்மா வேற ஒரு சரீரம் ஸ்வீகரிக்கிறத
பூர்வ ஜென்மத்தில் இருந்த எந்த ஞாபகமும் அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டாகாது. ஆல்ரெடி இருந்த ശരീരവുമായിട്ട് இருக்கிற എല്ലാ ബന്ധങ്ങളും മറന്നിടും. സാധാരണമായിട്ട് ഇപ്പിടിയാക്കും സംഭവിക്കും. ഇതാക്കും സാധാരണയായിട്ട് ഉണ്ടാകുற விஷயம். ஆனா பரதனோட விஷயத்துல என்னவாக்கும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லப்படுறது, மிருதம் கலேபரம் அனு ந மிருதஜன்ம அனுஸ்மிருதிஹி. பரதன் വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചിട്ട് സമാധി അവസ്ഥയിൽ ഇരിക്കർത്തിയാക്കും മറുപടിയും യോഗഭ്രഷ്ടനാനതും മാൻകുഴന്തയെ பார்த்ததாலேயாக்குமே யோகபிரஷ்டனானது. அதனால அந்த மான்குழந்தையே நினைச்சுண்டாக்குமே அவர் இறந்து போயிருக்கார். அந்த ஞாபகம் அப்படிங்கிறது இறந்து போயாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு ஜென்மம் அவர் எடுப்பார். அந்த ஜென்மத்திலையும் அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற ஞாபகம் அப்படிங்கிறது அவருக்கு உபேட்சிக்கிறதுக்கு சாதிக்கலை. பூர்வ ஜென்மத்தில் இருந்த அனுஸ்மிருதிஹி ந ஸ்மரணை அப்படிங்கிறது அவருக்கு உபேட்சிக்கிறதுக்கு உபேட்சிக்கலை. பரதன் பூர்வ ஜென்மத்தில் அவருக்கு அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற ஸ்மரணை நினைவு அவரோட அடுத்த ஜென்மத்தில் உண்டாகி வந்தது. பரதனோடு ஜீவாத்மா அப்படிங்கிறது ഇതരവത് സാധാരണ ആളുകളെ മാതിരി മൃഗശരീരം അവാബ മാനോട് ശരീരത്തെ സ്വീകരിച്ചിട്ട് കൂടിയും അവർക്ക് പൂർവജന്മ സ്മരണ அப்படிங்கிறது போகலை. മാനയെ பார்த்துண்டு മാനയെ நினைச்சுண்டு இறந்து போனதால അവര് മൃഗശരീരം അവാബ ഒരു മാനോട് ശരീരത്തെ സ്വീകരിച്ചുണ്ട് മറുപടിയും ജന്മമെടുത്താർ. മാനായിട്ട് ഭരതൻ പുനർജനിച്ചാർ. മരണനേരത്തിലെ മാന നനച്ച് മരിച്ചതാല് മാനോട് ശരീരത്തെ അവര് സ്വീകരിച്ചാർ. அந்த மானோடு சரீரத்தை സ്വീകരിച്ചിട്ട് കൂടിയും அவருக்கு பூர்வஜன்ம ஸ்மரணை அப்படிங்கிறது அவரை விட்டு போகலை. பரதனாயிட்டு இருந்தப்போ இருக்கிற சரீரத்திலேருந்து ஜீவாத்மா அப்படிங்கிறது வெளியில கிளம்பிட்டு அந்த ஜீவாத்மா இந்த மானோடு நினைவுகளோடு கூடிட்டே இருந்தது. அப்படி அவரு அந்த மானோடு சரீரத்தையே மறுபடியும் സ്വീകരിച്ചാர். ஒரு மானாயிட்டே பிறந்தார். அந்த மானாயிட்டே பிறந்த அவஸ்தையில கூடியும் அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் அவர் மானாயிருந்தார். அந்த மானாகிறதுக்கு என்னெல்லாமாக்கும் காரணம் அவரு சமாதி அவஸ்தையில வரைக்கும் இருந்து யோகபிரஷ்ட ஆனவராக்கும் அப்படிங்கிற நினைவு அப்படிங்கிறது அவருக்கு இருந்தது. ശരീരം அப்படிங்கிறது ജീവൻ വിട്ടു പോയിട്ട് മൃഗശരീരം ആச்சுனா കൂടിയും அவருக்கு அவரோடு அந்த நினைவுகள் அப்படிங்கிறது அடுத்த ஜென்மத்திலையும் தொடர்ந்தது. 28வது கத்திய பாகம். तत्र अभि ह वा आत्मनः मृगत्वकारणं भगवत् आराधन समीहानुभावेन अनुस्मृत्य वृषम् अनुदप्यमान आह. तत्राभि ह वा आत्मनो मृगत्वकारणं भगवदाराधन സമീഹാനുഭാവേനാനുസ്മൃത്യ വൃഷമനുദപ്യമാന ആഹ. തത്ര അഭി அந்த மானோடு சரீரத்தை அந்த ஜீவாத்மா സ്വീകരിച്ചதே. பரதனோடு சரீரத்திலேருந்து ஜீவாத்மா வெளியில கிளம்பிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது
மானோடு சரீரத்தை സ്വീകരിച്ചது. பரதன் மரண சமயத்துல அந்த மான் குழந்தைய கண்களால உத்து பார்த்துண்டும் மனசுல அந்த மான் குழந்தைய நினைச்சுண்டும் இறந்து போனதால അടുത്ത ജന്മം മാനായിട്ടേ ജനിച്ചാർ. തത്ര അഭി அந்த மானோடு சரீரம் எடுத்தாரே அந்த சரீரத்தில கூடியும் ஆத்மனஹா இந்த ஜென்மத்தில மானாயிட்டு இருக்கிற அவரு பூர்வ ஜென்மத்தில அந்த பரதனோடு ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிற அவரு மிருகத்துவ காரணம் மிருகமாயிட்டு ஜனிக்கிறதுக்கான காரணம் என்னது அப்படிங்கிறது அனுஸ்மிருத்யா இந்த ஜென்மத்தில அவருக்கு தொடர்ந்து கிடைச்சது. பூர்வ ஜென்ம ஸ்மரணை அப்படிங்கிறது அவருக்கு உண்டாகி வந்தது. பூர்வ ஜென்மத்தில நான் பரத சக்கரவர்த்தியாகி இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. பகவத் ஆராதனா பகவத் ஆராதனை செஞ்சதோடு சமீஹானுபாவேன மகிமையாலையாக்கும் அவருக்கு பூர்வ ஜென்ம ஸ்மரணை உண்டாகி வந்தது. பிருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக அனுதப்பியமானஹா நன்னாயிட்டு പരിതപിக்கிறവനായിട്ട് പശ്ചാത്താപത്തോടു കൂടിയിട്ട് ഇപ്പിടി ആഹാ പൊലമ്പി തീർത്താർ. ഹാ ആശ്ചര്യം താനിത് பூர்வஜன்ம ஸ்மிருதி உண்டானது அப்படிங்கிறது ஆச்சரியம். அது பகவானோடு அந்த ஒரு ஆராதனையெல்லாம் செஞ்சதினோடு மகிமையாலையாக்கம் சம்பவிச்சது. பூர்வ ஜென்மத்திலே எல்லாம் சந்நியாசிச்சு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിച്ച് ശ്രേയോ മാർഗത്തിൽ എത്തിച്ചേരത്തുക്കാകാതെക്ക് മാനില മനസ്സ് കുരുങ്ങിപ്പോയി യോഗഭ്രഷ്ടനാനത് അവർക്ക് ஞாபகம் വന്നത്. അഷ്ടാംഗ യോഗങ്ങളിലെ சமாதி அவஸ்தையில எத்தி நின்றுந்தவனாக்கும் நான் அங்க அந்த சமாதி அவஸ்தையில இருக்கிறதையாக்கும் மான் குழந்தைய பார்த்து எனக்கு யோக பிரஷ்டு சம்பவிச்சது அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்தது. மானாயிட்டு ஜனிச்ச காரணம் அவருக்கு புரிபட்டது. എന്നൊരു വിധിയാക്കും എനിക്ക് ഉണ്ടാச்சு യോഗഭ്രഷ്ടനായിട്ടാനേ യോഗഭ്രഷ്ടമായിട്ടേനே அப்படின்னு அவரு பரிதபிச்சார் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 29வது கத்திய பாகம் பார்க்கிறோம். அஹோ கஷ்டம் பிரஷ்டஹ அஹம் ஆத்மவதாம் அனுபதாத் யத் விமுக்த சமஸ்த சங்கஸ்ய விவிக்த புண்ணிய ஆரண்ய शरणस्य आत्मवदः आत्मनि सर्वेषाम् आत्मनां भगवती वासुदेवे तद् अनुश्रवण मनन संकीर्तन आराधन अनुस्मरण अभियोगेन अशून्य सकल यामेन कालेन समावेशितं समाहितं कार्ष्ण्येन मनः तद् तु पुनः मम अबुधस्य आराध मृगसुदम् अनुपरिशुश्राव. अहो कष्टं भ्रष्टोऽहमात्मवदामनुपदाद् यद्विमुक्त समस्तसङ्गस्य विविक्त पुण्यारण्यशरणस्यात्मवद आत्मनि सर्वेषाम् आत्मनां भगवती वासुदेवे तदनुश्रवण मनन संकीर्तनाराधनानुस्मरणाभियोगेन अशून्य सकलयामेन कालेन समावेशितं समाहितं कार्ष्ण्येन मनस्तत्तु पुनर्मम अबुधस्यारान्मृग सुदमनुपरि सुश्राव. अहो कष्टं அடடா கஷ்டம்தான் இது, நான் இப்படி ஆயிட்டேனே, பூர்வீகர்கள் சொல்லி தந்ததை கேட்காம இருந்துட்டேனே, பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் வரதுக்கு நானே காரணமாயிட்டேனே, பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் வந்ததாலேயாக்குமே எனக்கு இந்த கதி வந்தது. என்னோடு அப்பா ரிஷபதேவன் அவரு எனக்கு எப்படியாக்கும் இந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறத அவரு வாழ்ந்து காட்டி தந்தாரே. இருந்துட்டு கூடியும் நான் இப்படி
അതപ്പതിച്ചിട്ടേനെ. ആത്മവതാം ആത്മജ്ഞാനികളോട് അനുപതാത് വഴിയിലേന്ത് ശ്രേയോമാർഗത്തിലേന്ത് അഹം ഞാൻ ഭ്രഷ്ടനായിട്ടേനെ. മമ എന്നോട് വിമുക്ത സമസ്ത സംഘസ്യ രാജ്യം மனைவி புத்திரர்கள் இப்படின்னு எல்லா அட்டாச்மெண்ட்டுகளும் வேண்டான்னு வச்சவனாயிருந்தேன் நான். எல்லாத்தையும் விட்டுட்டாக்குமே இந்த வனத்துக்கு புலகாசிரமத்துக்கு சந்நியாசத்துக்காயிட்டு வானப்பிரஸ்தாசிரமத்துக்காயிட்டு நான் வந்து சேர்ந்தேன். எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத புலகாசிரமத்துல விவிக்த புண்ணிய ஆரண்ய சரணஸ்யா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத புண்ணிய ஸ்தானமாயிருக்கிற புலகாசிரமத்துல വനപ്രദേശത്തിലെ ഇരിക്കുന്ന இந்த പുലഹാശ്രമത്തിലെ വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചുണ്ട് ശ്രേയോമാർഗത്തിലെ ഭഗവത് യാത്ര നടത്തിണ്ടിരുந்தேனே நான். அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருதே. ஆத்மவது ஆத்மஸ்வரூபனை நன்னா தெரிஞ்சவனாயிருந்தேனே நான். அஷ்டாங்க யோக சித்திகளில യമ നിയമ ആസന പ്രാണായാമ പ്രത്യാഹാര ധാരണ ധ്യാന സമാധി അവസ്ഥയിൽ എത്തിപ്പെട്ടവനായിരുന്നേനെ ഞാൻ. ഭഗവാനെ മനസ്സിലെ നന്നാ പ്രകടമായിട്ട് തെരിഞ്ഞിട്ടിരിക്കുന്നവനായിരുന്നേനെ ഞാൻ. സർവേഷാം ആത്മാനാം സർവേഷാം ആത്മനാം എല്ലാരോടും ഹൃദയ ഗുഹയ്ക്കുള്ള ആത്മനി സാക്ഷി രൂപത്തിലെ ആത്മാവായിട്ട് ഭഗവതി ഭഗവാനേ ആണ്. ഭഗവത് ഗുണങ്ങളെല്ലാം இருக்கிற வாசுதேவே வாசுதேவனில தது அந்த பகவானோடு അനുശ്രവണ തിരുവിളയാടൽ കഥകളെല്ലാം തുടർന്ന് കേട്ടുണ്ട്. മനന ഭഗവാനെ മനസ്സിലെ നനച്ചുണ്ട്. സങ്കീർത്തന നന്നാ ഭഗവാനോട് പാട്ടുകളെല്ലാം പാടിയിട്ട് ആരാധന ആരാധിച്ചിണ്ട്. അനുസ്മരണ തുടർന്ന് ഭഗവാനെ നനച്ചുണ്ട്. അഭിയോഗേന ശ്രേഷ്ഠ യോഗങ്ങളാല് അശൂന്യ കൊഞ്ചം കൂടെ വേസ്റ്റ് പണ്ണാത്തതാണ് സകല യാമേന എല്ലാ യാമങ്ങളിലെയും കാലേന എല്ലാ കാലങ്ങളിലെയും സമാവേശിതം നന്നാ ഭഗവാനിലെ പ്രവേശിപ്പിച്ച സമാഹിതം നന്നാ ഭഗവാനിലെ ദൃഢമായിട്ട് ഉറച്ച കാർസ്നേന പൂർണ്ണമായിട്ടും ഭഗവത് സ്മരണ ഇരിக்கிற മനഹ എന്നോട് മനസ്സ് பகவான்லேருந்து ஒரு இன்ச்சு டைம் கூட என்னோட மனசு நெகந்து போகாமையாக்கும் இருந்தது. அப்படி இருக்கிற என்னோட மனசு பகவானையே நினைச்சுண்டு பகவானையே ஆராதனை பண்ணிண்டு பகவானோட புண்ணிய கதைகளை காது வழியா கேட்டுண்டு இப்ப இருக்கிற என்னோட மனசு அஷ்டாங்க யோகங்களில சமாதி அவஸ்தையில எத்திச்சேர்ந்து நின்ன என்னோட மனசு. அப்படி இருக்கிற எனக்கு யோக பிரஷ்டு சம்பவிச்சுடுத்தே. அதனாலேயாக்குமே நான் மறுபடியும் இதா ஜெனிச்சிருக்கேன். இந்த பிரகிருதியில சம்சார சக்கரத்துல வந்து விழுந்திருக்கேன். கஷ்டம் கஷ்டம். அபுதஸ்ய ஞான புத்தி அப்படிங்கிறது ஒர்க் பண்ணாம இருந்துடுதே. ஏதோ ஒரு நேரத்துல என்னோட புத்தி மங்கி போச்சே. மமா என்னோடு தது அந்த மனசாகட்டும் தது தூ அந்த மனசு அப்படிங்கிறது ஆகட்டும் புனகா மறுபடியும் மிருகசுதம் மானோடு குழந்தையில அணு ஆராது அந்த மானோடு குழந்தைய நினைச்சு நினைச்சு பகவானிலேருந்து ரொம்ப ரொம்ப தூர பரிசுஸ்ராவா அதிஸ்பீடுல ஒழுகி போயிடுத்தே. அந்த மான நினைச்சதுனாலே ஆக்குமே என்னோட மனசு அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருந்து நெகந்து போயிடுத்து. கஷ்டம் அஹோ கஷ்டம்தான் இது ரொம்ப கஷ்டமாக்கும் இது. பிரஷ்டஹா அகம் நான் யோக பிரஷ்டனாயிட்டு തീർന്നിട്ടേനെ എന്നൊരു കഷ്ടമാക്കും ഇത്. എത്ര ശ്രമപ്പെട്ടാക്കും ഞാൻ அந்த സമാധി അവസ്ഥ വരയ്ക്കും എത്തിച്ചേർந்தேன். அந்த സമാധി അവസ്ഥയിൽ എത്തിച്ചേർந்த நான் இப்படி ஒரு மான கண்ணால கண்டதுனால மட்டுமே என்னோட மனசு இப்படி பரிதவிச்செடுத்தே. அதை பாவம்னு நினைச்சுடுத்தே. அதை காப்பாற்றணும்னு நினைச்சுடுத்தே. ஆருமில்லாத அனாதையான அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டினது என்னோட டியூட்டி ஆக்கும் அப்படின்னு அந்த மனசு என்ன நினைச்செடுத்தே.
அந்த மனசு என்ன இப்படியெல்லாம் தோண வச்சதாலேயாக்குமே என்னோட மனசு அப்படிங்கிறது பகவானிலேருந்து நகர்ந்து போச்சு. பகவானிலேருந்து மனசு நகர்ந்து போனதாலேயாக்குமே எனக்கு யோக பிரஷ்டு சம்பவிச்சது. தனக்கு தானே சத்ருவாகலாம், தனக்கு தானே மித்திரமாகலாம். மனசை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு சாதிக்காம போயிடுத்தே. சமாதி அவஸ்தையில பகவானோடு அந்த ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு பிரயாணம் பண்ணி இருந்த என்னோட மனசு ஒரு செகண்டுக்கு நகர்ந்து இந்த பிரகிருதி விஷயத்தை பார்த்துடுத்தே. அதனாலேயாக்குமே இந்த கண்கள் அந்த மானை பார்த்ததுனாலேயாக்குமே மனசு அந்த மானுக்கு போச்சு. பகவான் கிட்ட இந்த மனசு நகர்ந்து வந்துடுத்தே. கஷ்டம் கஷ்டம், நான் யோக பிரஷ்டனாயி திருந்துட்டேனே, அதுக்கு நானே காரணமாயி திருந்துட்டேனே. மனசையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆக்குமே நான் அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல யோக வித்தியகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். யோகாபியாசங்கள் எல்லாம் செஞ்சு இந்த மனசை அடக்கி நிறுத்தி, பஞ்சேந்திரியங்களை அடக்கி நிறுத்தி சமாதி அவஸ்தையில நின்றுண்டு பகவல் ரூபத்தை மனசுல தியானிச்சுட்டு இருந்தேனே. சதுர்பாகுவான பகவான மனசுல கண்டுட்டு இருந்தவனாக்குமே நான். அப்படி இருக்கிற என்னோட மனசுக்குள்ளேந்து பகவான் நகர்ந்து போயிட்டாரே. இந்த பிரகிருதி விஷயங்கள் என்னோட மனசுல ஏறி வந்துடுத்தே. அதனாலேயாக்குமே நான் பகவானை நினைச்சு பார்க்காம என்னோட மனசு அந்த மானிலேயே லயிச்சு போய் எனக்கு மறுபடியும் இதா ஒரு மான் ஜென்மம் கிடைச்சிருக்கு, கஷ்டம் கஷ்டம், இப்படி அதப்பதிச்சுட்டேனே நான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு தான் வந்து சேர்ந்துட்டேனே. சமாதி அவஸ்தையிலேருந்து நான் யோக பிரஷ்டன் ஆகலை அப்படின்னு அனக்கா நான் இப்போ அந்த பரபிரம்ம பதவி அடைஞ்சிருப்பேனே, பகவத் பாதத்தை சரணடைஞ்சிருப்பேனே. அப்படியாக்குமாறா எனக்கு மறுபடியும் இந்த பிரகிருதியில இந்த பிரபஞ்சத்துல சம்சார சாகரத்துல மறுபடியும் புனர்ஜனிக்க வேண்டி வந்திருக்காதே. கஷ்டம் கஷ்டம், அகம் பிரஷ்டஹா, நான் இப்படி பிரஷ்டனாயி திருந்துட்டேனே, யோக பிரஷ்டனாயி திருந்துட்டேனே. முப்பதாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். இதி ஏவம் நிகூட நிர்வேதஹ விஸ்ருஜ்ய மிருகீம் மாதரம் புனஹ பகவத் க்ஷேத்ரம் உபசமசீல முனிகண தைதம் சாலக்ராமம் புலஸ்த்ய புலஹ ஆஸ்ரமம் காலஞ்சராத் பிரதி ஆஜகாமா. இத்யேவம் நிகூட நிர்வேதோ விஸ்ருஜ்ய மிருகீ மாதரம் புனர் பகவத் க்ஷேத்ரமுபசமசீல முனிகணதைதம் சாலக்ராமம் புலஸ்த்ய புலஹாஸ்ரமம் காலஞ்சராத் பிரத்யாஜகாமா. இப்படியெல்லாம் இருக்கிற சிந்தகளால பரதனோடு ஜீவாத்மாவுக்கு வைராக்கியம் உதிச்சுது. அதுக்கப்புறமா இந்த ஜென்மத்தில் இருக்கிற பரதனோடு ஜீவாத்மா குடியிருக்கிற அந்த மான், அம்மையான மானையும் காலஞ்சரம் அப்படிங்கிற ஜனிச்ச ஸ்தானமான பர்வதத்தையும் உபேட்சிச்சு முனிகளுக்கு ரொம்ப பிரியமானதான சாலக்கிராமம் அப்படின்னு பேரோடு கூடின புலஸ்திய புலஹாசிரமத்தை பிராபிச்சது. ரிஷபதேவனோடு மனசு ரிஷபதேவனோடு உபதேசம் அப்படிங்கிறது மனசு சீட்டு பண்ணும் அப்படிங்கிறதாக்கும். ரிஷபதேவனோடு அந்த ஒரு உபதேசம் மனசு சீட்டு பண்ணும் அப்படிங்கிற உபதேசம் நான் சீரியஸ் ஆயிட்டு எடுக்கலையே அப்படின்னு மானோடு சரீரத்துக்குள்ள உட்காந்துண்டு பரதனோடு ஜீவாத்மா சங்கடப்படுறது. பூர்வ ஜென்மத்தில் என்னோடு அப்பாவான ரிஷபதேவனோடு மனசு சீட்டு பண்ணும் அப்படிங்கிற உபதேசத்தை நான் சீரியஸ் ஆயிட்டு எடுக்கலையே. அனிமா மகிமா தொடங்கின அஷ்ட சித்திகளை
மனசால கூடியும் ஸ்வீகரிக்கலையே என்னோடு அப்பா. அப்படி சிரேஷ்டனான ரிஷபதேவனோடு புத்திரன் ஆயிட்டு நான் இப்படியெல்லாம் ஆயிட்டு இருந்துட்டேனே. சம்சார சக்கரமா இருக்கிற படுகுழியில தொப்பக்கட்டின்னு விழுந்துட்டேனே இப்படின்னு பரதனோடு ஜீவாத்மா மானோடு சரீரத்துக்குள்ள உட்காந்துண்டு தன்னைத்தான் சங்கடப்பட்டது. செய்யக்கூடாத விஷயங்களை செய்யப்படாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கா. செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொன்னதை செய்யப்படாது. அப்படி அவளோட வாக்க கேட்டு நடக்கலை அப்படின்னா எனக்கு சம்பவிச்ச மாதிரி இப்படி ஒரு அதப்பதனம் சம்பவிக்கும். மனசு அப்படிங்கிறது நம்மளை ஏமாத்தும், சீட்டு பண்ணும். ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொன்னதை நம்ம பார்த்ததாக்கும். மனசு அப்படிங்கிறது ஏமாத்தக்கூடின ஒன்னாக்கும், யோகிகளை கூடியும் யோக பிரஷ்டு பண்ணக்கூடின ஒன்னாக்கும் இந்த மனசோட சக்தி அப்படிங்கிறது. அதனாலேயாக்கும் ரிஷபதேவன் அனிமா மகிமா தொடங்கின அஷ்டசித்திகள் பின்னால நான் முன்னாலேன்னு வந்துட்டு கூடியும் அந்த சித்திகளை ஒன்றும் மனசுல സ്വീകരിക്കാത്തത്. ஒரு நொடிப்பொழுதுல என்னோட மனசு பகவானிலேருந்து அந்த மான் குழந்தைக்கு ஒழுகி போயிடுத்தே அப்படின்னு இப்போ மானோட சரீரத்துக்குள்ள உட்காந்துண்டு பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற பரதனோட ஜீவாத்மா சிந்தனை பண்ணிட்டு அதனாலேயாக்குமே எனக்கு யோக பிரஷ்டு சம்பவிச்சது. இனியாவதும் இந்த மான் சரீரத்தில் இருந்துண்டாதும் ஆத்ம சாட்சா்காரத்துக்காயிட்டு முயற்சி பண்ணத்தான் வேணாம் அப்படிங்கிற வைராக்கியம் வந்து சேர்ந்தது. இது ஏவம் நிகூட நிர்வேதா. இப்படியெல்லாம் இருக்கிற சிந்தகளால அவருக்கு மானோடு ஜென்மம் கிடைச்ச பரதனோடு ஜீவாத்மாவுக்கு மனசுல நன்னா திருடமாயிட்டு உറച്ച வைராக்கிய பாவம், அதானது விரக்தி பாவம் வந்து சேர்ந்தது. மாதரம் மிருகீம், மானோடு சரீரம் கிடைச்ச இப்ப இந்த ஜென்மத்தில் இருக்கிற பரதனோடு ஜீவாத்மா குடியிருக்கிற மான் சரீரம். மாதரம் மிருகீம், இந்த மான் ஜென்மத்தில் பரதனோடு ஜீவாத்மாவிருக்கிற மான் அந்த மானோடு சரீரத்தை பிரசவிச்ச அம்மமான் அப்படிங்கிறத தாய விசுருஜ்யா உபேட்சிச்சுட்டு காலஞ்சராது, காலஞ்சரம் அப்படிங்கிற அதனோட ஜென்மபூமியான பர்வதத்தையும் விசுருஜ்யா உபேட்சிச்சுட்டு மானாயிட்டு இந்த ஜென்மத்தில் ஜனிச்சு அந்த ஜனனத்துக்கு காரணமாயிருக்கிற அம்மாவையும் ஜனிச்ச பூமியையும் அந்த பர்வதத்தையும் உபேட்சிச்சுட்டு புனகா அதுக்கப்புறம் மறுபடியும் உபசமசீல முனிகண தெய்தம், இந்த மானோடு ஜென்மத்தில் இந்திரிய மன கண்ட்ரோல் இருக்கிற முனிகணங்களுக்கு ரொம்ப பிரியங்கரமாக இருக்கிற சாலக்கிராமம், சாலக்கிராமம் அப்படின்னு பேர் இருக்கிற புலஸ்திய புலக ஆசிரமம், புலஸ்திய புலகர்கள் வசிச்ச ஆசிரமம், ஆசிரமமான புண்ணியமான பகவத் க்ஷேத்திரம், பகவத் சைதன்யம் ரொம்பி வழிஞ்ச அந்த பூமிக்கு பிரதி ஆஜகாமா திரும்ப வந்து சேர்ந்தது. இதுக்கு முன்னாள்த்த ஜென்மத்தில் பரதன் தபசு செஞ்ச புண்ணிய பூமியாக்கும் இந்த சாலக்கிராம பூமி. புனர்ஜனிச்ச பரதனோடு ஜீவாத்மாவுக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதி வந்ததால மறுபடியும் தபசு செய்யறதுக்காயிட்டு மான் சரீரத்தோடு கூடின பரதனோடு ஜீவாத்மா திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தது. சக்ரா நதியில நிறைய சாலக்கிராம கல்லுகளாக்கும் இருக்கு. சாலக்கிராம தேசத்துல இருக்கிற நதியில இருக்கிற கல்கள் அதுக்கு பேரு சாலக்கிராம கல்லு. ஆசிரம பரிசரத்துல நிறைய சால விருட்சங்கள் இருக்கு, பனமரங்கள் இருக்கு. அதனால
அந்த இடத்துக்கு பேரு சாலகிராமம். அந்த சாலகிராமம் அப்படிங்கிற தேசத்துல இருக்கிற நதி, அந்த சக்ரா நதியில இருக்கிற கல்களுக்கு பேரு சாலகிராம கல்லு. அந்த புண்ணிய பூமிக்கு அந்த ஒரு ஃபேமஸ் உண்டாயிட்டு இருந்தது. சாலகிராமம் அப்படிங்கிற ஃபேமஸ். அந்த புண்ணிய பூமிக்கு அந்த பரதனோட ஜீவாத்மா குடியிருக்கிற மான் வந்து சேர்ந்தது, திரும்ப வந்து சேர்ந்தது. அங்கேயாக்குமே இதுக்கு முன்னால தபசெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தது அந்த ஜீவாத்மா. பரதனோட சரீரத்துக்குள்ள உட்காந்துண்டு அப்படி இருக்கிறதையாக்குமே மானை பார்த்தது. அப்பவாக்குமே யோக பிரஷ்டு சம்பவிச்சது. அதுக்கப்புறமாக்குமே மானோடு சிந்தனையாலேயே இறந்து போனோட மானோடு சரீரம் கிடைச்சது. அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர்ந்தது. 31வது ஸ்லோகம். தஸ்மின் அபி காலம் பிரதீட்சமானஹ சங்காத் ச பிருஷம் உத்விக்ன ஆத்மசஹஜரஹ சுஷ்க பர்ண த்ருண வீருதா வர்த்தமானஹ மிருகத்வ நிமித்த அவசானம் ஏவ கணயன் மிருகசரீரம் தீர்த்த உதக க்ளின்னம் உத்சசர்ஜா. தஸ்மின்னபி காலம் பிரதீட்சமானஹ சங்காச்ச பிருஷம் உத்விக்ன ஆத்மசகஜரஹ சுஷ்க பர்ண த்ருண வீருதா வர்த்தமானோ மிருகத்வ நிமித்தாவசானமேவ கணயன் மிருகசரீரம் தீர்த்தோதக க்ளின்னம் உல்சசர்ஜா. தஸ்மின்னபி காலம் பிரதீட்சமான சங்காத் ச பிருஷமுத்விக்ன ஆத்ம சஹஜர சுஷ்க பர்ண த்ருண வீருதா வர்த்தமானோ மிருகத்வ நிமித்தாவசானமேவ கணயன் மிருகசரீரம் தீர்த்தோதக க்ளின்னமுத்சசர்ஜா. அந்த சாலகிராம தேசத்துல பரதனோடு ஜீவாத்மா குடியிருக்கிற மானோடு சரீரத்தோடு கூடின அவரு காஞ்சு போன இலைகளும் புல்லும் மட்டும் சாப்பிட்டு பிராராப்த கர்மத்தோடு முடிவை சிந்தனை பண்ணிண்டு ஒருத்தர்கிட்டையும் மிங்கிளாகாதக்கு வாழ்ந்தார். தன்னோட பிராராப்த கர்மங்கள் முடியறதுக்கு ஆயாச்சு அப்படின்னு, அப்படி இல்லைன்னா முடிஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்ட அவரோட சரீரத்தை யோக சக்தியால கண்டகி நதியில உபேட்சிச்சார். தஸ்மின் அபி சாலகிராம தேசத்துல அவரு வாழ்ந்துருக்கிற காலத்திலையும் அந்த புலகாசிரமம் அப்படிங்கிற ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரே, அதே மாதிரி காலம் பிரதீட்சமானஹா இப்ப கிடைச்சிருக்கிற மானோடு சரீரம் தன்னால ஜீவாத்மாவிலேருந்து வேறுபட்டு போறத பிரதீட்சிச்சுண்டு மான் ஜென்மத்தில பரதனோடு ஜீவாத்மாவுக்கு பகவத் பூஜைகளோ அஷ்டாங்க யோக சித்திகளோ ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்காது. அஷ்டாங்க யோகங்கள் வழி பகவானை அடையறதுக்கும் சாதிக்காது. மனசு மட்டும்தான் பகவத் பிராப்தி அடையறதுக்கு ஆசைப்படும். சரீரம் மானோடதாக்கும். மனுஷ சரீரம் கிடைச்சாதான் பலவித பக்தி யாத்திரை செஞ்சு சாயுஜ்ய பதவி ஈஸியாயிட்டு கிடைக்கும். அதனால மான் ஜென்மம் எப்ப தீருமோ அப்படின்னு பிரதீட்சை பண்ணிண்டு பரதனோடு ஜீவாத்மா அந்த மானோடு சரீரத்துக்குள்ள காத்திருந்தது. தன்னால மானுக்குள்ள பிரவேசிச்சதாக்கும் பரதனோடு ஜீவாத்மா. மரண நேரத்துல மானையே நினைச்சு இறந்து போனதுனால கிடைச்ச சரீரமாக்கும் மானோடு சரீரம். தன்னால வந்த ஜீவன் தன்னால போகணும். சரீரத்தை விட்டு தன்னால பிரியணும். தன்னால வந்த ஜீவன் அது வரைக்கும் காத்திருந்துதான் தீரணம். சரீரத்துக்கு நாசம் உண்டாக்கி அந்த ஜீவனை சரீரத்திலேருந்து நிர்பந்தமாயிட்டு வேறுபடுத்தினானாக்கா திரிசங்க சொர்க்கமாக்கும் பலம். பூமிக்கும் வர முடியாது அந்த ஜீவாத்மாவுக்கு. எந்த உலகத்துக்கும் போகிறதுக்கும் சாதிக்காது அந்த ஜீவாத்மாவுக்கு. எங்கேயும் எத்திப்படாதக்கு இந்த பிரபஞ்சத்துல
ஆத்மஹத்தியை செய்யறவாளோடு ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிரபஞ்சத்துல எங்க போறதுன்னு தெரியாம சுற்றி கறங்கும். பிராரப்தம் ஒடுங்கும் வரைக்கும் காத்திருந்துதான் தீரணும் அப்படின்னு அவரு தீர்மானம் பண்ணினார். இந்த ஜென்மத்தில பிராரப்தம் ஒடுங்கினானா மான் சரீரம் தன்னால பூமியில ஜடமாயிட்டு பதிக்கும். ஜீவாத்மாவுக்கு மான் சரீரத்திலிருந்து விடுதல் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணத்தான் வேணும் அப்படின்னு பரதனோடு ஜீவாத்மா மான் சரீரத்துக்குள்ள உக்காந்துண்டு சிந்தனை செஞ்சுது. சங்காது பிருஷம் உத்விக்னஹா, ஒருத்தர்கிட்டையும் மிங்கிளாகாதக்கு தன்னந்தனியா ஒரு முனிய மாதிரி நன்னா திருட வைராக்கியம் வந்துட்டு ஆத்மசகஜரஹா, வேறாரும் துணை இல்லாதக்கு ஆத்மஸ்வரூபத்தோடு கூடியே ஆத்மஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுண்டு நசிக்கிறதான இந்த பிரகிருதியையும் நசிக்காத்ததான ஆத்மஸ்வரூபத்தையும் நன்னா தெரிஞ்சுண்டு செப்பரேட் ஆகிட்டு தெரிஞ்சுண்டு தனக்கு தானே மித்திரமாயிண்டு ஆத்மாராமனில மனசை லயிப்பிச்சுண்டு சுஷ்கா காஞ்சு போன பர்ணா இலைகளும் சுஷ்க திருணா காஞ்சு போன புல்களும் சுஷ்க வீருதா காஞ்சு போன செடிகளும் மட்டும் சாப்பிட்டுண்டு சரீரத்தை நிலநிறுத்துறதுக்கு மட்டும் சாப்பிட்டுண்டு வர்த்தமானஹா அப்படி வாழ்ந்துண்டு பிராராப்த கர்மத்தோடு நாசத்தை சிந்தனை பண்ணிண்டு மிருகத்துவ நிமித்த அவசானம் ஏவ கணயன், மிருகமாயிட்டு ஜனிக்கிறதுக்கு காரணமான இந்த மான் அப்படிங்கிற மிருக ஜீவிதத்தோடு அவசானத்தையே பிரதீட்சிச்சுண்டு நாள்களை எண்ணிண்டு தீர்த்த உதக கிளின்னம், தீர்த்த நதியில முங்கி குளிச்சு ரொம்ப காலமாயிட்டு கம்மியான சாப்பாடை மட்டும் சாப்பிட்டதால ரொம்ப துர்பலமான மிருகசரீரம் அந்த மான் சரீரத்தை பரதனோடு ஜீவாத்மா உத்சசர்ஜா அவரோடு யோக சக்தியால அவரோடு பிராராப்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னு உறுதி வந்ததுக்கு அப்புறம் கண்டகி நதி அப்படிங்கிற அந்த சக்ரா நதியில உத்சசர்ஜா சமர்ப்பணம் பண்ணினார். இப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் முடிவடைகிறது.